ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கும்பாபிஷேகமானது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் முருகர் கோயில் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். இது பார்த்திங்கன்னா 92 ஃபீட் ஹைட் இருக்குது. லாஸ்ட்டு சண்டே தான் இங்கே கும்பாபிஷேகம் ஆச்சு. ஸோ நம்ம இந்த சண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். கும்பாபிஷேகம் ஆகி ஒரு 1 வீக் ஆனனால செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. உள்ளே போகிறதுக்கு கூட செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம வண்டியில் தான் போயிருந்தோம். இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நம்ம நடந்து போக வேண்டியதாக தான் இருக்கும். பாப்பாவை வச்சுட்டு நம்ம நடக்க முடியாது அப்படின்றதுனால நம்மளை கிட்ட வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. அதில் 2 பாத் இருக்குது. நடந்து போகிற வழியும் இருக்குது, வண்டியில் போகிற மாதிரியும் இருக்குது. ஸோ 2 வழி இருக்குது. நம்ம நடந்து போகிறதுக்கு சில பேர் ஸ்டெப்ஸ் வழியாகவும் போனாங்க. அப்புறம் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு ரூட் இருக்குது, அதுலேயும் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் நம்மளை மேலே ஏற அலோவ் பண்ணல. அப்போ நாங்கள் போன டைம் சம்மர் ரஷ் அப்படின்றதுனால எந்த வண்டியுமே அலோவ் பண்ணல. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வண்டி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் ஆட்டோவில் ஏறி தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆட்டோ அலோவ் பண்ணியிருந்தாங்க. காரோ இல்லை வண்டியோ நாங்கள் போன டைமுக்கு அலோவ் பண்ணல, அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆட்டோவில் தான் போயிட்டுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரூட்டெல்லாம். நீங்கள் சைடில் பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய மவுண்டெயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நல்லா வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நடந்து போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் குழந்தைய வச்சுட்டு நம்மளால் நடக்க முடியாது அப்படின்றதுனால நம்ம ஆட்டோவில் போயிட்டோம். நீங்கள் ஃப்ரீயாக வீக் டேஸில் வந்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வண்டி அலோவ் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம போன டைமில் வண்டி எதுவுமே அலோவ் பண்ணல, அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால தான் நம்ம ஆட்டோ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக இருக்க டைமில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா வெள்ளூர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த கோயில் ஆல்ரெடி இருந்தது, தீர்த்தகிரி கோயில். இந்த முருகர் கோயில் இந்த முருகர் இப்போது அந்த 92 ஃபீட் முருகர் மட்டும் இப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட்டு முருகர் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிறது அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆட்டோவில் வந்தது கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது நல்லா பீக்காக இருந்தனால கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஸோ ஆட்டோவே ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏற்றுனாங்க. பட் அது நல்லா இருந்துச்சு. இந்த கோயிலோட டெம்பிள் டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 to afternoon 1, அதுக்கப்புறம் 4 to 8 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயில் இந்த முருகர் 92 ஃபீட் முருகரோடைய என்ட்ரன்ஸ் இது. அதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட் சைடில் கோயிலுக்கு போகிறதுக்கும் வழி இருக்குது. அதே மாதிரி இந்த ரூட்லேயும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சரி இந்த முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகர் இந்த ரூட் வழியாக போகணும். இதுதான் இந்த முருகர் பார்க்குறதுக்கான ரூட் இதுதான் அதோடைய என்ட்ரன்ஸு. நம்ம ஒரு 20 ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. நம்ம இது இந்த மேலே இருக்க முருகரை பார்க்குறதுக்கு நம்ம ஏறும் போதே மொத்த ஊரோடைய சீன்ஸு, அதுக்கப்புறம் முருகரோடைய பேக் சைடு வியூ இதெல்லாம் பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 இருக்கும். பட் இருந்தாலும் கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி க்ளவுடியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு வெயில் அவ்வளோவா பெருசாக தெரியலை, ரொம்ப அழகாக இருந்தது.
முருகர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார். முருகர் தரிசனம் சூப்பராக ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.